இந்த அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் விக்கிரவாண்டியிலேருந்து மதுரை மாநாட்டிலிருந்து லாஸ்ட்டாக 2 சனிக்கிழமை நடைபெற்ற 4 தொகுதி பிரச்சாரத்துலேயுமே வந்து இப்போ நடந்துருமோ அப்போ நடந்துருமோன்னு ஒரு பயத்தோடையே இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்துச்சு. ஒரு விஜய் கரெக்டாக இருப்பார். பட் இந்த பொலிட்டிக்கல் வந்ததுக்கு அப்புறமேல் என்ன ப்ரெஷர் இருக்குது, உள்ள மக்கள் கூட்டம் வந்தால் என்ன சமாளிக்கலாம், என்ன பேசலாம், எங்கே போய் என்ன நிகழ்ச்சின்ற அந்த ஒரு கொஞ்சம் டிப்ரெஷன் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் அதனால் கொஞ்சம் தாமதமாகுதா என்னங்கிறது தெரியவில்லை. அவர் வந்து நடிகர் தானே தவிர ஆக்டிங் பண்ண தெரியல, அரசியல் யதார்த்தமாக இருக்கான்னு தான் நினைக்க வரேன். அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். என்ன மனசு ஒடிஞ்சு இதே நொறுங்கி போயிருக்கிறது மாதிரி சூழ்நிலை என்ன சொல்கிறது. இன்னைக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் போர்வையில் யார் வரான்னு தெரியாத சூழ்நிலையாக இருக்குது. 100-200 பேர் வந்து வேற மாதிரி வந்து விஜய் கட்டி பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வேற யோசிக்க வேண்டியதாக இருக்கு. பட் யாரையும் குற்றம் சொல்றக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. ஏன்னா அரசியலில் எது வேணாலும் நடக்குங்கிறவர் சொல்லியிருக்காரு. நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் தியாகம் பண்ணுறேங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. மக்களை சந்திக்கிறதே அவர் கண்டிப்பாக போவார், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அதற்கு வேண்டிய இடம், நேரம், அந்த காலம் எல்லாமே ஒதுக்கப்படும். டிவிக்குடைய நிர்வாகிகள் பக்க பலமாக இருந்து ரசிகர் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கட்டளையை நிர்வகிக்கும். அது பண்ணி அந்த தனி மனித ஒழுக்கம் இப்படி இருக்கும் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற விஷயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு விஜய் போக முடியும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் வரும். எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் இருக்கார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் அவர்களோட நேற்று நடந்த கரூர் இந்த ரோட் ஷோவில் அவரோட பிரச்சார கூட்டத்தில் இப்போ வரைக்கும் 40 பேர் இருந்தாங்க. 39 பேர்னா இப்போ 40 பேர் இறந்துருக்காங்க. அதை பற்றின உங்களோட முதல் கருத்து சார்? ரொம்ப வருத்தமான ஒரு செயல் சார். அந்த குரல் வந்து இன்னமும் நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு என்ன நம்ம இரங்கல் தெரிவித்தாலும், வருத்தத்தை தெரிவித்தாலும், ஆறுதல் சொன்னாலும் கண்டிப்பாக ஈடிணையே செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த துயர சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவையே உலுக்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே, ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளே எல்லா பேருக்குமே தகவல் போய் நம்ம பிரதமர் உட்பட, ஜனாதிபதி உட்பட எல்லா பேருமே அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த விக்கிரவாண்டியிலேருந்து மதுரை மாநாட்டிலிருந்து லாஸ்ட்டாக 2 சனிக்கிழமை நடைபெற்ற 4 தொகுதி பிரச்சாரத்துலேயுமே வந்து இப்போ நடந்துருமோ அப்போ நடந்துருமோன்னு ஒரு பயத்தோடையே இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்தது. இந்த மாதிரி கூட்டத்தை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தது மாதிரி ஒரு ஞாபகம். அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் பார்த்துருக்கோம். பட் இவ்வளோ க்ரௌடு வந்து உண்மையிலே எல்லாத்தையுமே பிரமிக்க வச்சுச்சு அப்படின்னு தான் ஒரு பக்கம் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு எப்படி பாதுகாப்பு தர்றது, இவ்வளோ பேரை கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் வந்து கலந்து ஆலோசனை பண்ணி தான் இருக்காங்க. காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணலாங்கிற அளவுக்கு போகிறாங்க. பட் அதுக்கு மீறின கூட்டம் வரும்போது ஒன்றுமே பண்ண முடியல. நான் இதற்கு முன்னாடி பேசின வீடியோவில் கூட நான் நிறையா சொல்லியிருக்கேன்னா, விஜய் ஒரு இலக்கையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அவருடைய பயணத்துக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் ஆதரவு தரணும், ஒத்துழைப்பு தரணும். எந்த அசம்பாவிதம் நடந்துற அளவுக்கு அவங்களுடைய கோஆப்ரேஷன் இருக்கிறத நிறைய நான் பேசியிருக்கேன். பட் சில பேர் பண்ணால் கூட சில பேர் ஆர்வ கோளாறுல பில்டிங்கில் ஏறுறதும் இங்கே ஏறுறதும் அப்படிங்கிறது மாதிரியான அவங்களுடைய ஆர்வத்தையும் இந்த ஆசையும் அன்பையும் வந்து இந்த மாதிரிலாம் வெளிப்படுத்துகிறாங்க. அதை பார்க்கும்போது விஜய்க்கே வந்து சில நேரங்கள் பார்த்தோம்னா ஆனந்த கண்ணீர் வருது, பேச்சு வரமாட்டேன்து. இவ்வளோ கூட்டம் மக்கள், இவ்வளோ செல்வாக்கு. இந்த பிரச்சார வேனில் போகும்போது கூட ஏன் இப்படி வர்றீங்கன்னு கெஞ்சிறாரு, தயவுசெய்து ஓரமாக போங்க அப்படின்னு செய்கையில் கெஞ்சிறாரு. அப்படிங்கும்போது நேற்று வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு வந்து ஒரு 8:30 மணிக்கு மேலே நினைக்கிறேன் சம்பவம். ஒரு 1/2 ஹவர்லேயே கண்ணு கேட்ட அளவுக்கு நடந்து முடிஞ்சதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இதை வர்ணிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை.
மிக துயரமான சம்பவம். இனி மேற்பட்டு இப்படி நடக்காத அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாமே யோசித்து பண்ணணும் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். சார் இப்போது நீங்கள் வந்து இத்தனை வருடங்களாக சினிமா பத்திரிக்கையில் இருந்திருக்கீங்க. விஜய் அவர்களை சொல்லும்போது அவரோட பங்க்சுவாலிட்டி பற்றி சொல்லுவாங்க. எப்படி சூப்பர் ஸ்டார் அவர்களோ, எப்படி உலகநாயகன் நம்ம கமலஹாசன் அவர்கள் சொல்கிறோமோ, அந்த மாதிரி பங்க்சுவலான இது காலையில் ஷூட்டிங்க்கு டைமுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசியல்வாதி விஜய் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லையோ அப்படின்னு தோணுது சார். ஏன்னா 8:30 மணிக்கு அவங்களோட இது நாமக்கல்ல அந்த கூட்டம் தொடங்கும், அந்த இறங்கிடுவார் அப்படின்னா 8:30 மணிக்கு தான் இவர் இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ நேற்று அதெல்லாம் தவிர்த்திருந்தா கூட இன்னும் உயிர் சேதங்களை தடுத்துருக்கலாமோ சார்? நீங்கள் சொல்கிறது மாதிரி அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் நான் கூடவே ஒர்க் பண்ணியிருக்கேன். திருமலையிலேருந்து, சிவகாசியிலேருந்து, நம்ம ஆதி படத்துலேருந்து, ஷாஜகான்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அந்த டைம் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக யாருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம மேக்கப் போட்டு 9 மணினா 8:30 வந்து உட்காரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் சிவாஜி அவர்களை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கடுத்து நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான் கரெக்ட் டயத்துக்கு வந்து ரெடியாக உட்காந்துருப்பார். எப்போ கூப்பிட்டாலும் நான் வரது ரெடியாக இருக்கேன்னு உட்காந்துருப்பார். அது மாதிரி தான் விஜய் அவர்களையும் நான் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்துருக்கேன். அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நம்மளால் டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ வேஸ்ட்டாக கூட நினைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நடிகர் தான். பட் இந்த இதில் மட்டும் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ஏன் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவர் யோசிக்கணும்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி 8:45 இதுக்கோ நாமக்கல்ல அந்த பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும்போது திருச்சி போய் திருச்சியிலேருந்து ட்ராவலுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்கும். அப்படிங்கும்போது தான் மதியானத்துக்கு அந்த நிகழ்ச்சி மாறுது. மதியானம் நடக்கக்கூடிய அந்த கரூர் நிகழ்ச்சி அப்படியே ஒரு 5 மணி நேரம் தள்ளி போய் அது 7 மணிக்கு மேலே வருது. பட் இதை கண்டிப்பாக தவிர்த்திருந்தால் அவர் சொன்ன டயத்துக்கு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போயிருந்தார் அப்படின்னா உண்மையிலே இந்த வெளிச்சத்திலேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். கரண்ட்டு கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெளிச்சத்திலே எல்லாமே முடிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க வீட்டுக்கு அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறேன். பட் இந்த நேரம் தவறாமைங்கிறது ஒரு விஜய் கரெக்டாக இருப்பார். பட் இந்த பொலிட்டிக்கல் வந்ததுக்கப்புறமேல் என்ன ப்ரெஷர் இருக்குது, உள்ள மக்கள் கூட்டம் வந்தால் என்ன சமாளிக்கலாம், என்ன பேசலாம், எங்கே போய் என்ன நிகழ்ச்சி இருக்குங்கிற அந்த ஒரு கொஞ்சம் டிப்ரெஷன் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் அதனால் கொஞ்சம் தாமதமாகுதா என்னங்கிறது தெரிய வரல. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அவர் இந்த டயத்தை ஃபாலோ பண்ணி இனிமேல் வந்து இந்த ரோட் ஷோவோ பரப்புரையோ இல்லாமல் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் கண்டிப்பாக போகலாம் தான் நான் நினைக்கிறேன். பர்டிகுலர் ஒரு இடம் ஸ்பேஸ் ஃபிக்ஸ் பண்ணி 6 மணிக்கு அங்கே போய் பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டா பெட்டர் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்து நம்ம அரசாங்கமும் சரி காவல்துறையும் எந்தளவுக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணும்போது அவர் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது ஒரு பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதே சமயம் வந்து டிவிகேலேருந்து நேற்று சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா அவர் உடனே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டார். அவரை வந்து நிறைய இடத்துல ஒரு எம்ஜிஆர் அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் கோட் பண்ணுறது பார்த்துருக்கோம். நீங்கள் 2 விஜயகாந்த் அவர்களோட நீங்கள் பழகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கு. இந்நேரம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவரோட மாநாட்டில் நடந்த விஜயகாந்த் அவர்கள் அங்கேருந்து கிளம்பியிருப்பாரா சார்? இல்லை, அதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவரோட படங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு படமே சின்ன கவுண்டர் படம் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோ நடிக்கும்போது நான் பியரை ஒர்க் பண்ண சின்ன கவுண்டர் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி 91. அதுக்கு பிறகு நம்ம நினச்சிலேருந்து நிறைய படங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் சிறந்த மனிதர் அப்படின்னே எடுத்துக்கலாம். நடிகர் ஒரு பக்கம் நீங்கள் விஜயகாந்த் விட்டுருங்க, மனிதாபிமானம் உள்ள ஒரு மிக சிறந்த நடிகர். மக்களுக்கோ நடிகர்களுக்கோ ஏதோ ஒன்றா முன்னாடி நின்று அப்படி வேட்டியை வரிஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடிய ஒருத்தர். பட் அந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கிறது வேறு. இப்போ இருக்கிற ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுது சில நேரங்களில். ஏன்னா விஜயை வந்து தியேட்டர்லேயே பார்த்த மக்கள், அந்த ரசிகர்கள் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு. அந்த ஒரு ஆர்வம் பார்க்கணும், கையை கொடுக்கணும், பேசணும் அப்படிங்கும்போது அவர் வேனில் பஸ்ஸில் உட்காந்துட்டு மேலே பேசிட்டு வர்றதுக்கே இவ்வளோ க்ரௌட்னா மக்கள் இறங்கி நடந்து போய் கை கொடுத்த நிலைமை என்னங்கிறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு உடனே பரப்பிட்டு வந்துட்டாருங்கிற ஒரு தகவல் குற்றச்சாட்டு இப்போ எல்லா பேருமே விஜய் மேலே வைக்கிறாங்க. பட் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போதே நிறைய பேர் வந்து டயர்டாகிறாங்க, தண்ணி பாட்டில் போடுறாங்க, தண்ணி கூட கேஸ்லாம் தூக்கி போட்டு டக்குன்னு இம்மிடியட்டாக ஆம்புலன்ஸை வர சொல்லி போலீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணி காவல்துறை ஹெல்ப் பண்ணுங்கள், ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகணும் விஷயத்தையும் அங்கே மைக்கில் கன்வே பண்ணுறாரு. பண்ணி கூடமான மட்டும் அவருக்கு என்ன பேசி அங்கே பண்ண முடியுமோ பண்ணுறாரு. இறங்கி போய் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. இறங்கினா என்ன நிலமாகும்னு தெரியாது. நம்ம அதையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் உடனே ஸ்பீச்சை முடிச்சிட்டார். கூட்டம் நீ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பரப்புரையில் 4 சென்டரில் பார்க்கும்போது கூட்டம் இருந்தது தவிர அந்த ஒரு கிளம்சி தள்ளுமுள்ளு எதுவுமே இல்லை. ஆனால் இதில் பர்டிகுலராக வந்து தள்ளுமுள்ளு நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. நீ அந்த அந்த அதாவது ட்ரோன் ஷாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆடிக்கிட்டே இருக்காங்க.
ஒருத்தர் இப்படி தள்ளுறாங்க, ஒருத்தர் லெஃப்ட் தள்ளுறாங்க, முன்னே தள்ளுறாங்க, பின் தள்ளும் போது இந்த க்ரௌடு வந்து ஒரு மாதிரி இந்த ஷேக்கிங்லேயே இருக்குது. இப்போ கண்டிப்பாக டைட்னஸ் வரும். இதெல்லாம் பார்க்க போய் தான் டக்குன்னு கொடுத்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீச் உண்மை பேசவும் இல்லை. பேசுறது 10 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பேசியிருப்பார். 8 நிமிஷம் இந்த இதிலே போயிடுச்சு அவர். டக்குன்னு அவர் இறங்கி போகிறாரு. அவர் போனால் கூட்டம் கலைஞ்சிருங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவர் இறங்கி வந்து கூட்டத்தை கலைச்சி டக்குன்னு பிறப்புறாரு. திருச்சிக்கிட்ட வரும்போது அந்த சம்பவம் அவருக்கு தகவல் போகுது. கிட்டத்தட்ட 29 பேர் பேர் வந்து இறந்துட்டாங்கன்ற ஒரு தகவல் போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னென்னா அந்த இடத்துல வந்து திருச்சியில் ஏற்பட்ட போது செய்தியாளர் சந்தித்து தன்னுடைய வந்து அவர் இப்போது வந்து ட்விட்லையும் இதுலேயும் பேசுகிறத நேற்று ஒரு 2 வார்த்தைகள் பேசியிருந்தாருன்னா கொஞ்சம் ஆறுதலாக சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆறுதலாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் இதுவாகவுமே இருந்திருக்கும். கண்டிப்பாக இருந்திருக்கும். அவருக்கு வந்து அவர் வந்து நடிகர் தானே தவிர ஆக்டிங் பண்ண தெரியல அரசியலில். ஸோ யதார்த்தமாக இருக்கான்னு தான் நினைக்க வரேன் நான். அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். என்ன மனசு ஒடிஞ்சு இதே நொறுங்கி போயிருக்கிற மாதிரி சூழ்நிலை என்ன சொல்கிறது, என்ன பேசுறது, என்ன வார்த்தைகள் சொல்ல முடியும், எது சொன்னாலும் ஈடாகாது கண்டிப்பாக. அதனால் அது என்ன சொல்லி தெரியாமல் அவர் வந்து இருக்கார். பட் அங்கேருந்து பரப்பிட்டு ஏதோ ஒரு முறை திரும்பி சென்னைக்கு வர சென்னை வீட்டுக்கு போனதப்போ யோசிக்கிறேன். நைட்டில் தூங்கவே இல்லை, டிஸ்கஷன் வீடியோ காலில் பண்ணிகிட்டு இருந்ததா ஒரு தகவல் வருது, காலையில் வருது எனக்கு. ஆனால் என்ன கேட்டால் திருச்சியிலே கூட அவர் தங்கிட்டு என்ன நிலவரம் என்ன நடக்குன்றதை பார்த்துட்டு தகவலை அப்பப்போ வீடியோவில் டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய வெப்சைட்லேயோ எக்ஸ்லேயோ நீங்கள் போட்டு நான் வரேன், இன்றைக்கி வரேன், இல்லை நாளைக்கு வரேன், ஸோ என்ன விஷயத்துன்றதை ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. பட்டு அவர் செய்ய மறந்துட்டாரா, செய்ய தோணலையா அப்படிங்கிறது தெரியல. அவருடைய முடிக்கு கூட இருக்கிறவர்கள் சக நிர்வாகிகளாவது வந்து எடுத்து சொல்லணும். ரைட் லெஃப்ட்டுன்னு இருக்காங்க நிறைய பேர். சார் திருச்சியில் தங்கிடுவோம், சூழ்நிலை சரியில்லை, மக்களுக்கு என்னென்னு சொல்லுவோம் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஐடியா கொடுத்தா ஒரு மாதிரி விஷயம் நடந்திருக்கும். பட் அதுவும் கொடுக்கல. ஸோ அதுவும் ஒரு பேசும் முறையில் இப்போ கண்டிப்பாக இருக்குது. அதுவும் ஒரு பார்க்கணும்னா திருச்சியில் தங்கி மக்களுக்கு ஆறுதல் சொல்லி கரூருக்கு இன்றைக்கி கூட மதியானம் மேலே போகலாம். சட்டம் ஒழுங்கு வராது, நீங்கள் கூட்டம் வந்து அவருன்னு சொல்லப்பட்டால் கூட நான் வர்றேன் பார்ப்போம், மக்களுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்போ நம்ம இறங்கி போய் மக்களாக இணைஞ்சி நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதல் சொல்லி கட்டி பிடிச்சி எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி நடந்து போய் கட்டி பிடிச்சி போட்டுக்கிற சட்டையை துண்டை கொடுத்து மக்களை அப்படியே வந்து அட்ராக்ஷன் பண்ணாங்க. பட் ஆனால் அன்றைக்கி சூழ்நிலை வேறு இன்னைக்கு சொல்லி வேறு மாதிரி திரும்பி பேச வேண்டியதாக இருக்குது. நீ போனால் விஜயை கட்டி பிடிக்கிற இடத்துல அன்றைக்கி வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் போர்வையில் யார் வரான்னு தெரியாத சூழ்நிலையாக இருக்குது. 100-200 பேர் வந்து வேறு மாதிரி வந்து விஜயை கட்டி பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வேறு யோசிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம. பட் யாரையும் குற்றம் சொல்கிறக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. இது யாரும் அரசியலும் ஆக்க வேண்டாம். எதேச்சியாக நடந்த ஒரு விபத்து. இதுக்கு இனிமேல் நடக்காத அளவுக்கு இது மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து உருவாக்கிக்கணும்னு தான் எல்லா பேரும் சொல்ல விரும்புகிறோம். பட் அந்த 39 பேர் இறந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒருத்தர் இப்போ இறந்துருக்கு, ஒரு 40 பேர் ஆகிடுச்சு. 2 பேர் கவலைக்கிடமாக இருந்தாங்க. இனிமேல் இந்த மரணம் யாருக்கும் வராமல் அவர்கள் சேஃபாக காப்பாற்றப்படும் வீட்டுக்கு போகணுங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல விரும்புகிறோம். மிகப்பெரிய இழப்பு, அதுக்கு வந்து ஈடு இணை கிடையாது. விஜய் அவர்கள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் தான் உட்காந்துருக்கதா ஒரு தகவல் வருது. மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. இப்போது இறந்தவர்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்து காயப்பட்டவர்கள் 2 லட்சமும் கொடுக்குற மாதிரி ஒரு ஆறுதலுக்காக ஒரு விஷயத்தை இப்போ விஜய் சொல்லியிருக்காரு. அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ கரூருக்கு போகிறது மாதிரியான ஒரு தகவலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போது அவருக்கு ஆல்ரெடி ஓய்பிரிவு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா துணை இராணுவம் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. நீலாங்கரை வீட்டில் ஃபுல்லாக பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. இவருடைய பாதுகாப்பில் கிட்டத்தட்ட விஜய் கரூருக்கு போய் மக்களை சந்தித்து பண்ணுறதுன வாய்ப்புகளும் கண்டிப்பாக உருவாகும்னு நினைக்கிறது. இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு கூட உருவாகலாம். பட் அவர் இறங்கி வேலை செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். மக்களும் ரசிகர் தொண்டர்களும் அவருக்கு அரவணைச்சு போகணுங்கிறதான் நான் இந்த சொல்ல விரும்புகிறேன் சார். சார், அரசியல் ஆக்க வேணான்னு சொன்னீங்க. ஆனால் நேற்றுலேருந்து விஜய் தொண்டர்களும் டிவிக்கே சேர்ந்த நிறைய பேரும் இதை வந்து ஒரு அரசியலாகவே பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து சரியான இடம் கொடுக்கல, சரியான இது பண்ணலை, இதுக்கு வந்து இது வந்து திமுக ஆட்சி தான் காரணம், டிஎம்கே தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாருன்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. சார், இதை அரசியலாக பார்க்கலாமா சார்? ஃபஸ்ட்டு இல்லை, அதற்கு தான் இப்போது தனி ஒரு நபர் நீதியரசர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அரசாங்கம் நியமிச்சிருக்கு. விசாரணை மதியானத்துக்கு 2 மணிக்கு மேலே ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. பட் இதற்கு மேலே வந்து விஜய் அவர்களும் இன்றைக்கி சென்னையில் போய் பர்டிகுலர் நீதிபதி அவர்களை கோர்ட்லேயோ இதுலேயோ சந்தித்து அவர்கள் வந்து மேற்கொண்டு ஒரு முறையீடு பண்ணி சிபிசிஐடியோ சிபிஐயோ விசாரணை வேணுங்களோ சொல்ல போகிறதா ஒரு தகவல் ஒன்று வருது. இது எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது, தானாக நடந்ததா இல்லை உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறத
விசாரணை கமிஷன் அமைச்சு அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். இப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம எதுவுமே பேச முடியாது. அதான் அரசியலாக்க வேணாம் நான் சொன்னது. டிவிகே ரசிகர்களும் தொண்டர்களும் அரசியலாக்க வேணாம், டிஎம்கேவும் அரசியலாக்க வேண்டாம், அண்ணாடியும் அரசியலாக்க வேண்டாம். யாருமே அரசியல் அதை தயவுசெய்து பார்க்க வேண்டாம். ஒரு ஒரு வந்து மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. அதுலேருந்து மீண்டு வரணும், அடுத்து நடக்காத அளவுக்கு வந்து இது வந்து அமையணும். இப்போ இதற்கு மேற்பட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த பரப்புரைக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதற்கு உரிய இடத்தை கொஞ்சம் பெருசாக விசாலமாக கொடுக்கப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் அந்த அந்த ஃபங்க்ஷனோ அந்த பொதுக்குழுமோ நடக்கிறவங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக இதை வந்து யாருமே அரசியல் பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமா இப்போதைக்கு தெரியுது. விசாரணை நடந்ததுக்கப்புறம் நம்ம எதுன்றது தெரிய வரும்போது அப்போ நம்ம பேசுவோம். சார் இப்போது போலீஸ் வந்து நேத்தே வந்து நம்மளோட மாநிலத்தோட டிஜிபி அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களை அவரே தான் இதுவும் சொல்லியிருக்காரு. போலீஸ்னால தான் ஒரு அது நேற்று விஜய் அவர்களுமே நான் உள்ளே வந்ததுக்கு காரணம் போலீஸோட சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா போலீஸ் தான் வந்து நிறைய இடத்துல விலக்கி விட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னொன்று சொல்லப்படுது, அங்கே வந்து கரண்ட்டு கட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ரசிகர்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நின்றுட்டாங்க. அங்கே கரண்ட்டு கட் பண்ணலன்னா இன்னும் உயிர் சேதம் பெருசாக இருந்திருக்கும். நம்மளால் எதிர்பார்த்தே இருக்க முடியாத அளவுக்கு உயிர் சேதங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்படுதே சார். இதில் இந்த தனி மனித ஒழுக்கம் வந்து எவ்வளோ சார் முக்கியம்? ஒரு ரசிகருக்கும் ஒரு தொண்டனுக்குமான ஒரு தனி மனித இப்போது எல்லா கட்சிகளுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க, எல்லா கட்சிகளும் மீட்டிங் போடுறாங்க. ஏன் நேற்று சொல்லும் போதே டிஜிபி அவர்கள் சொல்லும்போது அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இன்னொரு பெரிய கட்சி எடப்பாடி அவர்கள் வந்து அங்கே ஒரு ரோட் ஷோ பண்ணியிருந்தார். எந்த விதமான இதுவும் இல்லாமல் பண்ணுறாங்க சார். நம்ம சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அவரோட ஃபேஸ் வேல்யூ இருக்குது எல்லாமே. பட் அவர் தானே சார் கண்ட்ரோலாக வைக்கணும் அவர் ஃபேன்ஸை. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது தனி மனித ஒழுக்கங்கிறது அவசியமாக தேவை. பட் ஆனால் இங்கே என்னென்னா அந்த ஆர்வத்தில் பார்க்க வர்ற கூட்டம் அங்கிங்கே ஏறுதே தவிர ஒழுக்கம் மீறி யாரும் நடந்ததாக நம்ம பார்வைக்கு தெரியல. பட் கரண்ட்டு கட் பண்ணது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நீங்கள் 7 மணிக்கு மேலே நீங்கள் கரண்ட்டை ஃபுல் கொடுத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் தெரிச்சு ஓடும் போதோ செய்யும் போதோ அவசரம் தப்பிச்சு வரதுக்கு எதிலே ஒன்று ஏற தோணும். எதில் ஏறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அதில் இப்போ ஒருவேளை கரண்ட் இருந்து அந்த மாதிரி சமயம் நடந்தது கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் இழந்து போகிற வாய்ப்புகளும் நிறையா இருந்திருக்கும். அது யார் பதில் சொல்ல முடியும்? அதனால் அந்த மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட அந்த கரண்ட்டு கட் பண்ணதான் ஒரு நியாயமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நீங்கள் சொன்னது மாதிரி அதற்குரிய இடம் தான் சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. ஏன்னா கரூரில் இதுக்கு முன்னாடி நடந்த முப்பெரும் விழாவில் நடந்த முதலமைச்சர் அவர்கள் நடந்துக்கிட்ட அந்த இடத்த கேட்டிருக்காங்க. அது பெரிய ஸ்பேஸுன்றாங்க, காற்றோட்டம் உள்ள இடம்ன்றாங்க. அது மறுக்கப்படுது. அதற்கு பிறகு மதுரை பைபாஸ் ரோட்டில் ஒரு பெரிய இடம் கேட்கப்படுது. அங்கேயும் இல்லைன்ற சொல்ல வரும்போது தான் இந்த இடத்த சாய்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதிர்க்கட்சிகள் எடப்பாடி அவர்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஸ்பேஸில் பேசிட்டு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் அரசியல் தலைவர்கள் வந்துட்டு போகிறதுக்கும் எதிர்க்கட்சியில் வந்துட்டு போகிறதுக்கும் விஜய் ஒரு நடிகராக ஒரு மாசம் வந்து போகிறது வித்தியாசம் நிறையா இருக்குது. அது கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் மட்டும் வந்து கூடுமாட்டும் போது அபிமானிகள் மட்டும் வந்துட்டு போகிறாங்க. திராவிட முன்னேற்றங்களும் அண்ணாடி இது எல்லா பேருமே வர்றாங்க. இப்போ கூட்டம் கட்டுப்படுத்த முடியல. அதனால் இடம் இப்போ ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஏன்னா சென்ட்ரலில் பேரிகார்ட் இருக்குது, சுவர் இருக்குது. அது ஒரு பஸ்ஸு பொருளுக்கு தான் ரோடு ரைட் லெஃப்ட். அதில் நீங்கள் எவ்வளோ வந்து கூட்டத்தை சமாளிக்க முடியும்? நீங்கள் சொன்னது மாதிரி பொறுப்பு டிஜிபி அவர்கள் பேசும்போது இந்த இடத்துல ஒரு 10,000 பேர்கிட்ட தான் வர மாதிரி இருந்து தானே 27,000 பேருக்கு மேலே வந்து ஒரு தகவல் வருது. நாங்களும் கூடுமான வரையும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுன்னு விஷயத்தை சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது பாதுகாப்பு காவல்துறை கொடுத்துருக்காங்க, அதில் மறுப்பதற்கு இல்லை. பட் கூட்டம் வரன்னா திரும்பி நீங்கள் எந்த ஊர்லேருந்து காவல்துறை போலீஸை கூட்ட முடியும் நம்ம? பட் எதிர்பார்க்க முடியல. அதனால் இது இனிமேல் வந்து கரெக்டாக ஒரு பிளானிங்கோட திட்டமிட்டு இது போகணுன்னு தான் நான் விரும்புகிறேன். டிவிகே தொண்டர் ரசிகர்களும் வந்து இந்த கட்சி மேலே குற்றம் சாட்டுறதும் இவர்கள் அவர்கள் குற்றம் சாட்டுறதும் இப்போ வேணால் நான் நினைக்கிறேன். நான் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்படுது, அமைச்சாச்சு. அவர்கள் விசாரணைக்கு பிறகு கண்டிப்பாக நியாயமான என்ன நடந்த விவரங்கள் தெரிய வரும். அப்போ யார் மேலே தவறு இருக்குங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அது வரைக்கும் இந்த இறந்தவர்களுடைய அவர்களுக்கு என்ன நம்ம பண்ண முடியும் செய்ய முடியும் அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். சார் இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் அவரோட பிரச்சார கூட்டங்கள் இருந்தது. இப்போ அடுத்தடுத்த வாரங்கள் நடக்குமா சார், இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோ மூலயமா அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, மக்களை சந்திக்கிறதே அவர் தயாராக சார், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, போகிறார். ஏன்னா அரசியலில் எது வேணாலும் நடக்குங்கிறவர் சொல்லியிருக்கார். நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் தியாகம் பண்ணுறேங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். மக்களை சந்திக்கிறதே அவர் கண்டிப்பாக போவார், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அதற்கு வேண்டிய இடம்
நேரம், அந்த காலம் எல்லாமே ஒதுக்கப்படும். நீ இந்த ஸ்பேஸில் இந்த இடத்துல இவ்வளோ பேரோட பாதுகாப்பு, ஸோ அப்போ தான் காவல்துறை பாதுகாப்பு தர முடியும் என்கிற விஷயத்தெல்லாம் அவர்களுக்கு கோரிக்கை நிபந்தனைகளாக வைக்கப்படும். கண்டிப்பாக அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா அங்கே அசம்பாவிதம் எடுத்துட்டால் நம்ம வந்து இவர்கள் தவறு அவர்த்தால் நம்ம வந்து ஈஸியாக குறை சொல்ல முடியாது. பட் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வந்து நிபந்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட் அதற்கு டிவிக்குடைய நிர்வாகிகள் பக்க பலமாக இருந்து ரசிகர் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கட்டளையை நிர்வகிக்கணும். அது பண்ணி அந்த தனி மனித ஒழுக்கம் இப்படி இருக்கும் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற விஷயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு விஜய் போக முடியும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் வரும். பட் வரக்கூடிய வாரங்கள் சனியில் வந்து எப்படி போவாருங்கிறது தெரிய வரல. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ உடனே அடுத்த வாரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் வரும், சில விஷயங்கள் இனிமேல் பேசப்படும். அப்போது பர்டிகுலராக ஒரு ஸ்பேஸ் மட்டும், இந்த இடம் மட்டும் போதும்னு சொல்லி அந்த இடத்துல மட்டும் பொதுக்கூட்டம் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சேஃப்டியாக இருக்கும்னு. ஒரு ரோட் ஷோ இல்லாமல் வெறும் பொதுக்கூட்டம் நின்று ஒரு இடத்துல பேசிட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். பர்டிகுலராக ஒரு இடம். இப்போ பீச்சுன்னா பீச்சில் மட்டும் ஒரு பிளேஸ். 7 மணிக்கு வரீங்களா, இங்கே கூட்டம் இருப்பாங்க. 7 மணிக்கு வந்தீங்களா, 8 ஒரு 7:30 மணிக்கு பேசி நீங்கள் பாட்டு போகிறப்பல அவங்களும் பாட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பெஸ்ட். ஏன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி ஒன்று சொன்னார் நீங்கள் சொன்னது மாதிரி. பைபாஸ்லேருந்து இந்த சென்டருக்கு வர்ற வரைக்குமே அவ்வளோ டிராஃபிக்கில் போலீஸ் தான் மக்கள் எல்லாம் ரசிகர்கள் தள்ளி விட்டு கூட்டு வந்து விட்டாங்க. காவல்துறையினோட மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறத விஷயம் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் பாதுகாப்பு தர்றாங்க. பட் இருந்தாலும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதனால தான் அவருடைய அந்த ஸ்பீச் கூட என்ன பேச வரணுங்கிறது கூட சில மறந்து போகிறார் விஜய். இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னா அவர் ஆனந்த கண்ணீர் பண்ணுறாரு. இன்னும் முடியல, இவ்வளோ கூட்டம் நமக்காவான் அப்படிங்கும்போது பிரமிப்பு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த சந்திப்புகள், மக்கள் சந்திப்பு எப்படி அமையும், ஏது அமைங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் சார். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த இந்த நேரத்தில் அந்த 39-40 பேருக்குமான இரங்கல் இருக்கணுமே தவிர எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.